இப்போ நம்ம வெப்சைட்டில் பேஜஸ் ஆட் பண்ணியாச்சு. பேஜஸ் ஆட் பண்ண பின்னாடி என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பேஜஸ் நம்ம ஆட் பண்ணியாச்சு. பேலன்ஸ் பேஜ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ட்ரைனிங்கில் ஃபுல்லாக சொல்ல முடியாது இல்லைங்களா. பேலன்ஸ் பேஜஸ் ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா, ரீடைரக்ட் வைரஸ் 911 அப்படிங்கிற டைட்டில் தான் இந்த வெப்சைட்டில் இருக்குது. ஆனால் நம்ம வெப்சைட்டில் என்ன இருக்குது, சரவணன் அப்படின்ட்டு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைட்டில் வந்து நம்ம மாற்றணும். என்னன்னு ரீடைரக்ட் வைரஸ் 911 அப்படின்னு நீங்கள் மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், இந்த சரவணன் அப்படிங்கிற வெப்சைட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா. அப்போ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே செட்டிங்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த டைட்டில் இங்கே என்ன கொடுத்துருக்கோம், சரவணன் கொடுத்துருக்கோம். இங்கே எடிட் கொடுங்க. கொடுத்துட்டு ரீடைரக்ட் வைரஸ் 911 அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுங்க. செட்டிங்ஸ் வேர் சேவ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ இங்கே போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். ரெஃப்ரெஷ் பண்ணால் தான் சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும். வந்துருச்சுங்களா, ரீடைரக்ட் வைரஸ் 911. ஓகேங்களா. இப்படி தான் ஒரு பிளாகருடைய டைட்டிலை நீங்கள் மாற்றணும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.